இப்போ இது வந்து இந்த கால்ல ரத்தம் உறைஞ்சு போறதுங்கிறது நம்ம காமனா யங்ஸ்டர்ஸ்க்கும் பார்க்குறோம், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பார்க்குறோம். பலவித ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டீஸ்க்கும் கால்ல பிளட் கிளாட் வந்து, கையில பிளட் கிளாட் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதையும் பார்க்குறோம். ஸோ இத நம்ம வந்து எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கணும், எப்போ டாக்டர் அணுகுறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன் பிளட் நார்மலா கிளாட் ஆகுது இயற்கையில்னு பார்க்கும்போது, ரத்த குழாய் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, அந்த ரத்தம் உடம்புல இருக்கிற ரத்தம் கசிஞ்சு எல்லாம் வெளில போகாம இருக்கறதுக்காக இயற்கையிலேயே நமக்கு உடம்புல வந்து அந்த ரத்தம் உறைஞ்சு போய் அந்த பிளட்ட கசியறதுக்கு அது இயற்கையிலேயே ஸ்டாப் ஆயிக்கும். அதுக்கு தான் அந்த கிளாட்டுங்கிறது நார்மலா எல்லாருக்கும் நம்ம எல்லா பாடிக்கும் அந்த கெப்பாசிட்டி உண்டு. ஆனா இதே கிளாட் வந்து போக, போக, போக அதுவே நமக்கு வந்து உயிருக்கு ஆபத்தாகவும், காலுக்கு ஆபத்தாகவும் அதிகமா அது வந்து தொல்ல கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்குறோம். இத வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்துட்டு டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்றோம். கால்ல உள் சிரையில எலும்புக்கு பக்கத்தில கூடிய வெயின்ஸ்ல மேஜர் வெயின்ஸ்ல பிளட் கிளாட் வர்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நார்மலா வந்து நம்ம நடக்கிறோம், கால் வலி வருது, அதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதே நேரத்தில இந்த கால் வலி எப்படி இருக்கும்னா, கால் வந்து அந்த பாதம் ஃபுட் ஏரியால வீங்கிடும். அதாவது நார்மலா ஒரு காலுக்கும் இந்த கால் பாதத்தில வீக்கம் வர்றதுக்கும் கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும். ஸோ ஃபுட்ல வந்து ஸ்வெல்லிங் ஆகும். கால் வீக்கம் ஏற்படலாம் பாதத்தில. 2வது வந்து அந்த டோஸ்ன்னு சொல்றோம்ல, கால்ல இருக்கக்கூடிய குட்டி, குட்டி விரல்கள். அத வந்து நம்ம கொஞ்சம் மேல தூக்கி நடக்கும்போதே, அந்த டோஸ நம்ம எலிவேட் பண்ணும்போதே, அந்த ஸ்ட்ரெச் பெயின்லயே சிவியர் பெயின் வரலாம். நார்மலா நம்ம நடக்கும்போது வர வலிக்கும், இந்த டோஸ நம்ம தூக்கி கால வைக்கும்போதே, அந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது வரக்கூடிய வலிக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். சிவியர் பெயின் இருக்கும்.